நம்ம அடுப்பை இந்த ஸ்டேஜில் குறைச்சி வச்சுக்குவோம். அடுப்பை வேகமாக வச்சுக்கிட்டு நம்ம மாவை கிண்டக்கூடாது. மாவை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போடுவோம். போட்டு அப்படியே கிண்ட வேண்டியதான். கட்டிப்படாமல் கிண்டிடுங்க. இது மாதிரி சப்பாத்தி செஞ்சு சாப்பிடுங்க. அது ரொம்ப நல்லது உடம்புக்கு. அடுப்பை நம்ம அமர்த்திடக்கூடாது. அடுப்பு எரியணும். அந்த தண்ணி வற்றுற வரைக்கும் நம்மளுக்கு அடுப்பு எரியணும். தண்ணி வற்றினோன்னா நம்ம அடுப்பை அமர்த்திட வேண்டியதான். அந்த மாவு எல்லாம் தண்ணி எல்லாம் பிடிக்கணும் மாவில். நல்லா எல்லா பக்கமும் அந்த ஈரப்படுறாப்பில் இது பண்ணிட வேண்டியதான். கிண்டிட வேண்டியதான். இது யாரும் தெரியாதவங்க கூட ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ அடுப்பை அமர்த்திடுவோம். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்குவோம். அந்த பிசு பிசுப்புன்னு ஒட்டாமல் இருக்கிறதுக்காண்டி